Hi, hello everyone and welcome to all. I am K. Pasubadi. I am here to present my presentation about content of project report. Next slide. Introduction of content of project reportல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன கொடுக்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஜெக்ட்ஸ் பேக்ரவுண்டு, அதோட ப்ராஜெக்டோட பர்பஸு, எந்த நோக்கத்துக்காக அந்த நோக்கத்தை அப்ஜெக்டிவ்ஸ் அதை எல்லாமே கொடுத்துடணும். இதை வந்துட்டு இன்ட்ரோடக்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துடணும். அதை நம்ம எந்த நோக்கத்துக்காக ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறோங்கிறதையும் கொடுத்துடணும். அதோட நம்ம என்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற விதமாக அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ரிப்போர்ட் இருக்கணும். கண்டென்ட் இன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதோட கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா கோல்ஸ், டைம்லைன், பட்ஜெட், ப்ராக்ரஸ், அதோட கடைசியாக அவுட்கம்ஸ். கண்டென்ட் இன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை மானிட்டர் பண்ணவும், ப்ராஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறதும் உதவுது. அதோட ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கம்யூனிகேட் ப்ராக்ரஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிஸ்னஸில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத. பிஸ்னஸ் மாடல், நம்ம ப்ராஜெக்டோட பிளான் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட பிஸ்னஸ் மாடல் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அனலைசிஸ். மார்க்கெட் அனலைஸில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார், அப்புறம் மார்க்கெட் டார்கெட், அப்புறம் ப்ராஜெக்டோட டிமாண்டை பற்றி படித்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் தெளிவாக கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. மேனேஜ்மெண்ட் பிளான். மேனேஜ்மெண்ட் பிளானில் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக மேனேஜ்மெண்ட் டீமை இன்க்ளூட் பண்ணணும். அதை மேனேஜ்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் டெக்னாலஜியோட யூசஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், மெஷினரி கேப்பபிலிட்டிஸை இன்க்ளூட் பண்ணணும். அதை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ப்ராஜெக்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ணணும். இதை வந்துட்டு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனை. ரிஸ்க்னா ஒரு பிஸ்னஸில் எப்போவுமே ஜெனரல் ரிஸ்க்குன்னு இருக்கும். அதோட அசம்ஷனில் இன்வால்வ் ஆகி இருக்கிறது தான் ரிஸ்க்கு. ஏரியா எக்ஸ்பர்டைஸில் எந்த விதமான அஃபிலியேஷனில் நம்ம அதர் பிஸ்னஸ் குரூப்போட இன்வால்வ் ஆகி இருக்கிறது தான் ஏரியா எக்ஸ்பர்டைஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. கன்க்ளூஷன். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால் நம்மளோட லைஃப் சைக்கிளில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட்டாக ரிப்போர்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது. இது நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அப்புறம் ஸ்பான்சர்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்க்கு நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸை, அதோட அவுட்கம்மை பற்றி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் யூஸ் ஆகுது.